வணக்கம் ஆபிரகாம். மதுரை மாநகரம் முழுவதும் கடந்த ஒரு மணி நேரமாக கொட்டியிருந்த கனமழை கிட்டத்தட்ட சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரால் பொதுமக்கள் இயல்பு பாதிக்கப்பட்டுள்ளது ஆபிரகாம். ஏனென்றால் தொடர்ந்து மதுரை நகர் பகுதியிலிருந்து எல்லா பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது காணப்படுகிறது ஆபிரகாம். மதுரை மாநகர பகுதி கனமழை பெய்து வரும் மதுரை மாநகர பகுதிகளான மாட்டுத்தாவணி, அண்ணா நகர், தெப்பக்குளம், வண்டியூர், சிம்மக்கல், செல்லூர், கோரிப்பாளையம், புதூர், 3 மாவடி, தபால்தந்தை நகர், ஆரப்பாளையம், பொன்மேனி உள்ளிட்ட மாநகர பகுதிகள் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது ஆபிரகாம். அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி செல்கிறது. ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது ஆபிரகாம். சில இடங்களில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஆபிரகாம். ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரை தத்தநேரி, பழங்கானத்தம், திருப்பரங்குன்றம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள சுரங்க பகுதி முழுவதும் ஏனென்றால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட நம் செய்தி ஒளிபரப்பு செய்தோம். அந்த சுரங்க பாதைகளில் இந்த மழை பெய்யும் நேரங்களில் இந்த மழை நீர் தேங்கி இருக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது ஆபிரகாம். இதனால் அந்த சுரங்கப்பாதை வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் தொடர்ந்து யாரேனும் வாகனம் சென்ற வாகனங்கள் சிக்கிக்கொண்டு அதை மீட்கும் பணி என்பது தொடர்கதியாக தான் இருந்து வருகிறது ஆபிரகாம். அதே போன்று புறநகர பகுதிகளான அலங்காநல்லூர், பறவை, சமையநல்லூர், கருப்பாயண்ணி, ஒத்தக்கடை, அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது ஆபிரகாம். கிட்டத்தட்ட ஒரு மாலை 4 மணிக்கு தொடங்கி இந்த மழையானது கடந்த 1 மணி நேரமாக தற்போது வரை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மதுரை எல்லா பகுதிகளிலும், மதுரை நகர் பகுதியில் மட்டுமில்லாமல் மதுரை புறநகர் பகுதிகளில் திருமங்கலம், மேலூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரை நகர் பகுதியில் ஏற்கனவே கோரிப்பாளையம் பகுதியில் எடுத்தோமானால் கோரிப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகம் காணப்படும். இந்த நிலையிலும் கூட தற்போது மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே தண்ணீர்கள் தேங்கி நிற்பதால் இந்த போக்குவரத்து, அதாவது வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது ஆபிரகாம். மதுரை மாநகரை பொறுத்தவரை தற்போது எல்லா பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்றுதான் கூறலாம்.